மைக்க நல்லா கொடுங்க. இப்போ சந்தோஷமாக இருந்துச்சு, மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது எனக்கு. மையம் கூட பேச மாட்டேங்கிறேன், 4 வருஷமாக ஆச்சு கூட பேசி. இது சொந்த கேள்வி. அடுத்ததுக்கு கேளு. பெண்கள் எப்போ குளிக்கலாம், ஆண்கள் எப்போ குளிக்கலாம், அது குளிச்சுட்டு பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ன, கடைபிடிக்க வேண்டிய சாப்பாட்டு முறை, இதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இது போன்ற வினாக்கள் வரவேற்கப்படுகின்றது. காலகாலமாக நடந்து வந்த சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன சொன்னாங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அந்த இப்போ உள்ள இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் எண்ணெய் குளிக்கிறதுனால உடல் குளிர்ச்சி அடையாது அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட விஷயங்கள் இங்கே தவழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நேராக சித்தர்களின் தலைவர் அகத்திய பெருமான்ட்டே இருந்து மருத்துவத்தின் தந்தை அவர்கிட்ட இருந்தே கேட்போம். ஓம் அகதீசாய நமக. மகிழ்ச்சி. இது போன்ற வினாக்கள் கேளுங்க. மகிழ்ச்சி. ஓம் அகதீசாய நமக. இகலோகத்தில் வாழும் மானிடர்கள் உயர்வாக இத்துணை நாளிகை பொழுதும் கூறிய நிலைகளுக்குள் கேட்ட வினாக்களுக்குரிய விடை அமிழ்ந்திருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். வாழ்கின்ற மானிடர்கள் அவரவர்களுக்கு உரிய கால அளவீடுகளுக்குள் அற்புதமான நிலைகளை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வகுத்து கொண்ட ஒரு சம்பிரதாய நிகழ்வுகள் யாவும் கடைப்பிடிக்கப்படுகின்ற காலங்கள் அது என்பது ஒரு மனிதன் அதிகம் பயணிக்காத காலங்களில், அதிகம் பயணம் செய்யாத காலங்களில், ஒரு மாற்று இடம் வேற்று இடம் சென்று பணி செய்யாத காலங்களில் கூறிய அத்தகைய நிலைகள் ஒவ்வொரு நாள் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ற ஒரு நாள் அவ்வாறு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அது எப்படி எனில், இடம் விட்டு இடம் பெயர்வது, கால சூழல்கள், தட்பவெட்ப நிலை மாற்றங்கள், இவற்றிற்கு ஏற்றவாறு ஒரு மனிதனினுடைய வெப்பங்கள் அதிகரிக்கின்றது, குறைகின்றது. விஸ்வாமித்ரன் அழகு பெற உரைத்தவாறு வாதம் பித்தம் கபம் என்ற 3 நிலைகளுக்குள் ஒருவனுடைய உடல் நிலை சுருங்கிக் கொள்கின்றது. அம்மூன்று நிலைகளுக்குள் அது கட்டுப்படுத்தப்படுகின்றது. இம்மூன்றில் எது உயர்ந்து எது தாழ்கின்றதோ அதற்குரிய நிலைகள் பிணியாக உபாதையாக உருவெடுக்கின்றன. இத்தகைய நீர் கூறுகின்ற நிலை கபத்தோடும் பித்தத்தோடும் வாதத்தோடும் ஒன்றையொன்று அது தொடர்புடையது. எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது வாரம் 1 நாள், மாதம் 3 நாள் அல்லது 2 நாள், வருடம் 1 நாள் என்று பிரித்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிலைகளை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற நாள் என்பது இந்நாள் அந்நாள் என்கின்ற வேறுபாடுகள் கிடையாது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. பெண்களுக்கு 1 நாள், ஆண்களுக்கு 1 நாள், இந்நாள் அந்நாள் கிழமைகள் மாற்றம் என்ற வேறுபாடு நிச்சயமாக இல்லை என்று அகத்தியன் விடை பகிர்கின்றோம். பெண்ணுக்கும் அதே உடல், ஆணுக்கும் அதே உடல், சரீரம் ஒன்றுதான், உள்ளுக்குள் இருக்கும் அம்மூன்று நிலையும் ஒன்றுதான், வெப்ப அளவீடுகளும் ஒன்றுதான். பயணிக்கின்றவன் முன்பெல்லாம் யாம் உரைத்தவாறு பயணங்கள் இல்லை. அவரவர்களுடைய இல்லங்களில் கிராமங்களில் வசித்து வந்தார்கள், எங்கும் பயணிக்கவில்லை. அதனால் அவ்வாறு குளித்த பின் பயணிக்காத காலங்களில் உடல் வெப்பமானது அதிகரிப்பதில்லை, மாறுபாடுகளுக்குள் செல்வதில்லை அது என்று கூறுகின்றோம். தற்பொழுது நடைபெறுகின்ற கால சூழல்கள், தட்பவெட்ப நிலைகள், பூவுலக மாற்றங்களுக்கு ஏற்றவாறு இல்லத்தில் என்று ஓய்வெடுக்கின்றோமோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அலுவல் பணிகள் போக இல்லத்தில் இருக்கின்ற அன்று அவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சாலச் சிறந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதற்கு வேறுபாடுகள் இத்தகைய கிழமைகள் என்பது அல்ல. அவ்வாறு எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று என்ன உணவுகள் உண்ண வேண்டும், எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது எது எது என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம்.
கடின நிலை கொண்ட உணவுகள். மொத்தத்தில் அவன் வினவினானே, அது போன்ற உணவுகளை தவிர்ப்பது அன்றைய நாள் நல்லது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் உண்டால் எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று எத்தகைய பாதகமும் இருக்காது. ஏனெனில் இன்னொன்று அகத்தியன் இதற்குரிய விடையை கூறிவிட்டு யாம் கூறிய உயர் விடைக்கு வருகின்றோம். கூற வேண்டிய உயர் விடைக்கு. இவற்றையெல்லாம் கடைப்பிடித்தால் உடல் உபாதை இல்லை. அன்றைய நாள் பயணிக்கக்கூடாது. சிவனே என்று வீட்டில் அமர்ந்திருக்க வேண்டும். செரிமானமாகக்கூடிய உணவுகளை உண்டு தன் இல்ல அரசியோடும் குழந்தைகளோடும் பேர குழந்தைகளோடும் அன்பாக அமர்ந்து உரையாடி அந்நாளை கழித்தல் மிக நன்று என்று அகத்தியன் உரைக்கின்றார். இன்னொன்று உள்ளது. ஞான நிலையில், உயர் ஞான நிலையில், தவ நிலையில் எங்களை போன்ற, இன்னும் சொல்ல போனால் இவர்களை போன்ற, என் சீடர்களை போன்ற ஞான நிலை நோக்கி பயணிக்கின்ற, சித்த நிலை நோக்கி பயணிக்கின்ற, உயர் தவநிலையை மேற்கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையோடு பயணிக்கின்றவர்களுக்கு வெப்பம் அவர்களால் ஞானத்தால், இறையால், சூட்சமத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவரவர்கள் சரீரம் அவரவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எவ்வாறு? அற்புத நிலையோடு உணவு முறைகளில் இருந்தும் முதல் முறையாக, இரண்டாவது செய்கின்ற தான தர்ம நிலைகளில் இருந்தும், ஆற்றுகின்ற புண்ணிய நிலைகளில் இருந்தும், மேற்கொள்கின்ற தவ நிலைகளில் இருந்தும் அவரவர்கள் உடல் பிணியிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. எவ்வாறு? வாதம், பித்தம், கபம் இம்மூன்றும் அவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தில் சொன்ன போனால் குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பின் எண்ணெய் எதற்கு? எண்ணெய் தேய்த்து குளித்தால் எண்ணெய் தேய்த்து குளித்தால் எண்ணெய் அவசியம் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகத்தீசாய நமः. புரிகின்றதா? என்னைன்னா அகத்தியத்தை தேய்ச்சி குளிச்சா அப்படின்னு சொல்றாங்க அகத்திய பெருமான். என்ன குளித்தல் என்றால் வாழ்கின்ற நிலை. எண்ணெய் தேய்த்து ஒவ்வொரு நாளும் குளித்தால் எண்ணெய் தேவையில்லை என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்க. ஓம் அகத்தீசாய நமः. அடுத்து என்ன வேணா